இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதுக்கு ஒரு கடாயில் மல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வரமிளகா 2, கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், கல்பாசி கொஞ்சோண்டு, பட்டை, பொட்டுக்கடலை அரை, சீரகம், மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இதை லைட்டாக வறுத்து மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் 2 பீஸ் பீஸாக கட் பண்ணி பச்சையாக மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, 2 பட்டை, ஏலக்காய் 1, கிராம்பு 3, கல்பாசி, பிரியாணி இலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், வரமிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு பச்சையாக மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த இது கூட சேர்த்திக்கங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 கிலோ சிக்கன் எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டுருங்க. இது கூட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கங்க, கரம் மசாலா அரை ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து மல்லி, மிளகாய், கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே சேர்த்திக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி லைட்டாக ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்து விட்டுருங்க. இது கூட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுருங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் கொத்தமல்லி ஒரு 2 கொத்தை போட்டு விட்டுருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் மறுபடியும் பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடி. இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவிக்கு வந்து ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க மக்களே. தேங்க்யூ.